உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, இந்த ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதிக்குள் உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய வேதனைகள், உங்களுடைய மனதில் ரணமாக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள், இது எல்லாமே மாறப்போகிறது. இதை பத்தி தான் எல்லா ராசிக்கும் பேசுறோம். இப்ப பேசக்கூடிய ராசி ஆப்பட்டது ரிஷப ராசி. ரிஷப ராசி அப்படின்னாவே அவர்கள் தன்னுடைய குடும்பத்துக்கு கட்டுப்பட்டவர்கள். அப்ப குடும்பத்துல அண்ணன் நல்லா இருக்கணும், அப்பா அம்மா நல்லா இருக்கணும், தங்கச்சி நல்லா இருக்கணும், தம்பி நல்லா இருக்கணும் அப்படின்னு எல்லாத்துக்கோசரமும் வாழக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசியில பிறந்தவங்க. அப்போ அவங்க எல்லாருமே இவங்களை தனியா நினைப்பாங்க. இவருதான் பார்ப்போம், நம்ம எல்லாரும் ஒண்ணுன்னு நினைப்போம். அப்ப இவர்னால என்ன ஆதாயங்கள் தன் குடும்பத்துக்கு தேவைப்படுதோ அது அவங்க வாங்கிக்குவாங்க. இவரும் தன் குடும்பத்தை நான் அப்படிங்கிற எண்ணத்தோட தாங்கி நின்று எல்லாமே செய்வார். அது மட்டும் இல்ல, இவங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளையும் அப்படித்தான், இவங்களுடைய ரிலேஷன் சர்க்கிளையும் அப்படித்தான். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இவர் நான் அப்படிங்கிற எண்ணத்துல வாழ மாட்டாங்க, நாம் அப்படிங்கிற எண்ணத்துல தான் வாழ்ந்துட்டு இருப்பாரு. அப்படிப்பட்டவர்கள் இவங்க வாழ்க்கையில எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சு அதன் மூலியமாக ஒரு திருப்தி அடையாமல், ஒரு சந்தோஷம் அடையாமல், அதனால் பாதிக்கப்பட்டு, அதனால் நரக வேதனை அடைஞ்சு, இவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நம்மளை யாருமே பார்க்கலையே அப்படிங்கிற சூழ்நிலையை உணர்ந்து வாழ்றவங்க தான் இந்த ரிஷபராசிக்காரங்க. அப்ப இந்த ரிஷப ராசியில் பிறந்த ஆண்களும் பெண்களும் ரொம்ப நல்லவங்க. அதே சமயத்துல பெண்களாகப்பட்டது தான் கல்யாணம் பண்ணி போய் கணவர் சம்பந்தப்பட்ட அவங்க அப்பா அம்மா, அந்த கணவருடைய அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி, இவங்க எல்லாத்துக்குமே இந்த பெண்ணாகப்பட்டது கட்டுப்பட்டவங்களாக இருந்து அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கிட்டு அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு இவங்க நினைச்சு இவங்க வாழ்ந்தா கூட இவங்களுக்கு அந்த இடத்துல, அந்த வீட்டுல இடம் கிடைக்காது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இவங்க எல்லாத்தையுமே பார்த்து, இவங்க எல்லாத்தையுமே அனுசரிச்சு, எல்லாத்துக்குமே அடைக்கலம் கொடுத்தாலும் இவங்க ஏமாந்த வாழ்க்கை தான் வாழ்றாங்க. ஒரு திருப்தியான வாழ்க்கை வாழல. இவங்க மேல யாரும் பற்றுதல் வைக்கல, யாரும் ஆசை வைக்கல, பாசம் வைக்கல. அதை ரொம்ப நாட்கள் கழிச்சுதான் உணர்றாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த காலகட்டத்துல இந்த குரு பகவானுடைய அனுகிரகமாகப்பட்டது இவங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்ப அந்த குரு 12ஆம் இடத்துல இருந்தால் கண்டிப்பாக விரய குரு. அப்ப நம்மளுக்கு எல்லாமே விரயத்தை கொடுப்பாரு அப்படிங்கிற எண்ணங்கள் தான் ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்கும். ஆனா குரு இருக்கிற இடத்தை விட தான் பார்க்கக்கூடிய இடம் தான் ரொம்ப முக்கியம். அப்ப தான் பார்க்கக்கூடிய இடம்னு அது அந்த குரு பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கறாங்க. அப்ப அந்த 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக அது சுகஸ்தானம். அப்ப உங்க குடும்பத்துடைய நிம்மதிகள் அங்கே பெருகணும், குடும்பத்துல சந்தோஷங்கள் கிடைக்கணும். அது போக குடும்பத்துல சந்தோஷமாக இருந்து நீங்க கஷ்டப்பட்டு இடம் வாங்குவீங்க, பூமி வாங்குவீங்க, அதன் மூலியமாக முன்னேற்றங்கள் கிடைக்கும். அது போக உங்களுக்கு அந்த பூமியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆகப்பட்டது கண்டிப்பாக தீரும். அப்ப உங்களுக்கு தாய் வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆகப்பட்டது குறையும். அப்ப அது போக இந்த 6ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால உங்களுக்கு வாழ்க்கையில அந்த ரணம் விலகும். அப்ப அந்த ரோகம் விலகும், அந்த கடன் தொல்லைகளாகப்பட்டது விலகும், அந்த கஷ்டத்திலிருந்து விடுபட்டு நீங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வரப்போறீங்க. இதே அந்த குரு பகவான் 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த கண்டத்திலிருந்து நம்ம தப்பிப்போம். வண்டி வாகனத்திலிருந்து ஒரு ஆக்சிடென்ட், விபத்து, இதுல இருந்து பார்க்க போனா நம்ம தப்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த குருவுடைய பார்வை உங்களுக்கு நல்லா தான் இருக்குது இல்லையோ, கண்டிப்பா உங்களை கஷ்டப்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த குரு பார்வை இல்லை. அப்ப அந்த குருவோடு சனி உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்ப அந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் ஆப்பட்டது ஆட்சி பெற்ற சனியாக இருக்கிறாங்க.
அப்ப அந்த ஆட்சி பெற்ற சனி பகவான் ஆகப்பட்டது 10ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சியாக இருப்பது உங்களுக்கு நல்லதுதான். அப்ப அந்த சனி பகவான் ஆகப்பட்டது மெல்ல மெல்ல உங்களுக்கு நல்ல பலனை கண்டிப்பாக கொடுப்பார். அப்ப உங்களுக்கு தொழில்ல நஷ்டத்தை கொடுக்க மாட்டாரு, தொழில்ல கீழே நீங்க சரிஞ்சு போறதுக்கு விட மாட்டாரு. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஏதாவது ரூபத்துல தத்தளிச்சு தடுமாறி கரை ஏறக்கூடிய வாய்ப்புகள் வரும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த செவ்வாயும் அந்த சனி பகவானோடு இணைஞ்சிருக்கிறாங்க. அப்ப அந்த செவ்வாய் ஆகப்பட்டது உங்களுக்கு 12ஆம் இடத்து அதிபதியாக இருந்தாலும் உங்களுக்கு தொழில்காரகனோடு இணைவதனால அந்த செவ்வாயும் சனியும் சேர்ந்து உங்களுக்கு நல்ல பலனை தான் கொடுப்பாங்க. இது எல்லாத்த விட இந்த ராகு பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்ப அந்த ராகு 11ஆம் இடத்துல இருக்கும்போது ரிஷப ராசிக்காரங்களுக்கு பெருத்த மிகுந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்ப அந்த 11ஆம் இடத்து ராகு ஆகப்பட்டது நீங்கள் எவ்வளவு கீழ்த்தரமான சூழ்நிலைக்கு போயிருந்தாலும், எப்பேற்பட்ட பிசினஸ் பண்ணி நீங்க லாஸ் ஆயிருந்தாலும், நீங்க பார்க்க போனா நொடிஞ்சு போயிருந்தாலும், நீங்க உங்களால முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை வந்திருந்தாலும் கண்டிப்பாக அந்த ராகு பகவான் விடமாட்டாரு. அப்ப அந்த ராகு பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு மிகுந்த பாக்கியத்தை கொடுத்து ஒரு செல்வத்தை கொடுத்து செல்வாக்கான நிலைமைக்கு கொண்டு விடுவாரு. இதுவும் இந்த ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள்ள கண்டிப்பாக நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையில சில மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்க போறீங்க. இது போக அந்த அந்த மே 1ஆம் தேதிங்கிறது அந்த குரு பயிற்சி ஆறாங்க. அப்ப அந்த குரு பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்க ஸ்டடி ஆயிருவீங்க, நீங்க ஸ்ட்ராங் ஆயிருவீங்க. அப்ப அந்த குரு பயிற்சியுடைய பலன்களும் நல்லா இருக்கும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா நீங்க அந்த ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள்ள நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டமாகப்பட்டது வந்துட்டு இருக்குது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்க கண்ணுக்கு முன்னாண்ட உங்களை யாரு இவன் வளர மாட்டான், இவங்கிட்ட இந்த காரியத்தை ஒப்படைக்காதீங்க, இவன் இங்க நல்லா வரப்போறான் அப்படின்னு பார்க்க போனா உங்களுக்கு முன்னாடியே இலக்காரம் பேசியிருப்பாங்க, ஏளனம் பேசியிருப்பாங்க. அவங்களுக்கு முன்னாண்ட நீங்கள் வாழ்ந்து காட்டக்கூடிய நேரம்ங்கிறது வந்தாச்சு. அப்ப இந்த நேர காலத்தை பயன்படுத்தி ரிஷப ராசிக்காரங்களே உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சாதிச்சு சம்பாதிச்சு ஒரு உன்னதமான நிலைக்கு வரப்போகிறீங்க. இது யார் தடுத்தாலும் நிற்காது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள்ள உங்களுடைய வளர்ச்சிங்கிறது கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் ஆகப்பட்டது குறைக்கும், உங்க பிரச்சனைகள் ஆகப்பட்டது தீரும். அப்ப அந்த எதுல பிரச்சனைகள் தீரும் அப்படின்னா உங்களுடைய கணவன் மனைவிக்கு உள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆகப்பட்டது தீரும். டைவர்ஸ் வரைக்கும் போயிருந்தாலும் நீங்க அந்த பிரச்சனைகள் ஆகப்பட்டது சால்வ் பண்ணி டைவர்ஸ்க்கு போகாத அளவுக்கு இந்த பிரச்சனைகள் தீரும். கடன் இருந்தாலும் தீரும். உங்க தொழில்ல நீங்க நல்ல நிலைமைக்கு வருவீங்க. அப்ப உங்களுக்கு புத்திர பாக்கிய பிரச்சனைகள் ஆகப்பட்டது கண்டிப்பாக தீரும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்களை சுத்தி ஒரு சிலர் இருப்பாங்க. அதுல பார்க்க போனா இவங்களுக்கு முன்னாண்ட நம்ம நல்லா வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற வைராக்கியம் நம்மளுக்கு இருக்கும். அப்ப அந்த வைராக்கியத்தோடு நீங்க பாடுபடும் போது அவங்களுக்கு முன்னாண்ட நீங்க நல்லா வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது வந்துடும். அப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்கள் வீழ மாட்டாங்க, வீழ்ந்து விட மாட்டார்கள், வாழ்ந்து காட்டுவார்கள் அப்படிங்கிறதா இந்த பதிவினுடைய நோக்கமே, இந்த பதிவினுடைய தீர்ப்பும் அதுதான். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்காரருடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிசினஸ் பண்ணி ஒருத்தரை நம்பி பிசினஸ் பண்ணி லாஸ் இருந்தாலும் அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பிசினஸ் பண்ணி நொடிஞ்சு போயிருந்தாலும் அது மேல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு வேலை கிடைக்கலன்னு அவங்க சிரமப்பட்டு இருந்தா கூட அவங்க நல்ல வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். அப்ப அந்த வேலையில இடமாற்றங்கள் வேணும் எதிர்பார்த்தாலும் அந்த மாற்றங்கள் எல்லாமே நடக்கும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்காரருடைய வாழ்க்கையில இந்த ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள்ள நல்ல மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அப்ப டோட்டலாக நீங்கள் வாழ வேண்டிய நேரம் வந்துருச்சு. கண்டிப்பாக நீங்க வாழ போறீங்க, நல்லது நடக்கும். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள்
ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயிப்பது. அந்த தசாபுத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதா, பாதகமாக இருக்கிறதா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம். கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.